வணக்கம். ஆர்கே அவர்கள் சொன்னார்கள் காலதாமதத்துக்கு மன்னிக்கணும்னு. இன்னும் கொஞ்சம் காலதாமதமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அர்ச்சனா எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கலாமே. ஏன்னா அர்ச்சனா மாதிரி ஒருத்தர் ஸ்டேஜில் அவங்க வந்துட்டாங்க காம்பேர் பண்ணுறதுக்கு. அப்படி அவங்க அப்படியே ஸ்டேஜில் வளம் வரும்போது அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே நேரம் போனதே தெரியல. சிங்கமுத்தெல்லாம் நாங்களும் அப்படிதான் பேசிட்டு இருந்தோம். ஆர்கேவுடைய இந்த என் வழி தனி வழி டைட்டில் மாதிரி எல்லாமே தனி வழிதான். இப்ப எல்லாமே பாத்தீங்களா, விஜய் அங்க கேசட்டை வெளியிட்டாரு, இங்க நாமெல்லாம் அதை பார்க்கிறோம். இந்த மாதிரி அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா பேப்பர்ல இருக்கிற விளம்பரத்தை டச் பண்ணா உடனே அதனுடைய ஆடியோவும் இதுவும் ட்ரெய்லரும் வருங்கிறாரு. இந்த மாதிரி இது உண்மையிலே என் வழி தனி வழிங்கிறது அவருக்கு சால பொருத்தம், ரொம்ப அற்புதமானது. அதே மாதிரி டைரக்டர் சாஜி கைலாஸ் அவர்கள் உண்மையிலே நான் ரொம்ப ஆசைப்படுவேன். இந்த மாதிரி ஒரு பெரிய இயக்குநர்கள் ஒரு கிரியேட்டிவான ஒரு நல்ல ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. அந்த பாக்கியத்தை என்னுடைய தம்பி பிரபாகர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்தார். அவர்கள் சிவாஜின் பேர் இதுல ஒரு சின்ன கேரக்டர் பண்ண உண்மையிலே அதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஏன்னா அவர் ரொம்ப டைரக்டர் பார்க்கும்போது ஒரு விறுவிறுப்பு, சுறுசுறுப்பு, பரபரப்பு மூணு இருக்கு அவர்கிட்ட இருக்கு, அவர் எடுக்கிற படத்திலும் இருக்கு. அதான் அது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஆர்கே அவர் இந்த சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ஏதோ பணம் இருக்கு போட்டோம் நம்ம ஹீரோவை நடிக்கிறோங்கிறது இல்லாமல் எல்லா வேலைகளிலும் அவர் இன்வால்வ் ஆகி அவர் பார்க்கும்போது நான் பார்ப்பேன். டப்பிங்ல உட்காரு, ஷூட்டிங் போனா எல்லாமே, அதாவது அந்த அளவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா, ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டா, ப்ரொடக்ஷன் மேனேஜரா அப்படி இன்வால்வ் ஆகி பண்ணது பார்க்கும்போது உண்மையிலே அவரெல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். உண்மையிலே அவர் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அந்த படத்துல இதெல்லாம் நடிக்க கூப்பிடணும். இந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.